வணக்கம் கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆப்பிளோட ரீசெண்டாக லான்ச் ஆகின ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரோ மேக்ஸை ஒரு ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இது ஒரு ரிவ்யூ கிடையாது. ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமா, என்னென்ன பெரிய அப்கிரேட் இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு அப்கிரேடாக ஒரு கண்டென்ட் பிளாகருக்கோ இந்த ஒரு வீடியோ கண்டென்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அப்கிரேடாக தெரிஞ்ச விஷயம், ஃப்ரண்ட்டில் 4K 60fps வீடியோவில் அந்த உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் வியூ 18 மெகா பிக்சல் கொடுத்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்தாங்கல்ல, அல்டிமேட் கைஸ். என்னடா நீ ரொம்ப புகழ்றியே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போது ஃப்ரண்ட்டில் பேசிக்காக நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஐஃபோனில் வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணிடுவேன். கூகுள் பிக்சலில் கூட சூப்பராக இருக்கும், சாம்சங் எஸ் சீரிஸில் தாறுமாறாக இருக்கும். ஆனால் ஐஃபோனில் ஃப்ரண்ட் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டேன். பேக்கில் ப்ரைமரி கேமரா ஆர் அல்ட்ராவைடில் உங்களுக்கு கையை ஆக்சுவலாக ஃபோன் பேக் சைடில் திருப்பிட்டு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரண்டில் நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஃபுல் ஸ்கொயர் ஷேப்பில் அந்த லென்ஸ் வச்சிருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கும் நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் அந்த ஆடியோ மிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும்போது உண்மையிலே அது ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஷேக் பண்ணியும் எனக்கு வீடியோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நான் ஐஃபோனோட லவர் பாய் கிடையாது. ஐஃபோன் எனக்கு பிடிக்கும், பட் வீடியோக்காக ஓகே. பட் ஆனால் நம்மளுக்கே ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இதை வைக்கிற அளவுக்கு தான் ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹேர். தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க, என்னடா ஹேருன்றாங்கன்னா, ஏன்னா அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ப்ரைஸு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஷோரூமில் போனீங்கன்னா பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க. சார் ஐஃபோன் 17 வேணாம், 17 ப்ரோ வேணாம், ஹேர் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 17 ஆட்டோமேட்டிக்காகவே போயிடுது. நான் ஜஸ்ட் இது வீடியோ எடுக்கும் போதே ஒரு பில்லாக இருந்தது கடையில். பட் ஏர் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவங்க ஏர் ஐடியாவே இல்லை. பட் ஆனால் அவங்க புஷ் பண்ணுறாங்க இதுதான் ஐஃபோன் 17. பட் நான் ஏன் இதை முக்கியமாக விஷயம் பார்க்க போனது, ஏன்னா ஐஃபோன் 16 ப்ரோ பிக் பில்லியனில் உங்களுக்கு 70,000 கிடைக்குது. அதுக்கும் சரி இப்போ ஆப்பிள் 7க்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம இந்த ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, வெயிட் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் அந்த வீடியோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்றது ஒரு ஐடியா இருந்துச்சு. என்ன கேட்டால் டீல் ஆஃப் த டே ஆப்பிள் இந்த வாட்டி ஒரு உருப்படியான ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஐஃபோன் 17 தான். ஓகே கைஸ், ஃபைனலாக விஷயத்துக்கு வருவோம். ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 70 ஹேர், ஐஃபோன் 70 இந்த 3 விஷயத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது அப்கிரேடாக இல்லையா, என்னடா பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம், கண்டிப்பாக வந்து ஐஃபோன் 17க்கும் ஐஃபோன் 16 ப்ரோக்கும் ஒரு வீடியோ அப்கமிங்கில் வருது. முடிஞ்ச அளவு நான் ஸ்பீடாக போடுறேன். அது மாதிரி கூகுள் பிக்சல் வீடியோ அப்கமிங்கில் வருது. ஆக்சுவலாக ஐஃபோன் வந்து 17 ப்ரோ மேக்ஸ் உண்மையிலே அப்கிரேடாக இல்லையான்னு பார்த்தா லைட்டான அப்கிரேட் இருக்குது. எக்ஸாம்பிள், எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னா அந்த 4 to 8x ஜூம் வந்து உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் அது யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. நீங்கள் ஒரு லாங் டெப்த் ஷார்ட்ஸ் எடுப்பீங்க, ஒரு வீடியோ கண்டென்ட் எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு ஓகே. பட் ரியாலிட்டியைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரோ மேக்ஸோட ஜூமிங் ஷார்ட்ஸ் தேவைப்படாது. ஒரு டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோஸ் வேணும், நிறைய டிபிஎஸ் மாற்றுவீங்க, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்கன்றவங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஓகே. ஃப்ரண்ட் வீடியோ உண்மையாலே சாட்டிஸ்ஃபைட் ஒர்த்து. ஏன்னா நான் ஒரு கூகுள் பிக்சலும் சாம்சங்கும் ஐஃபோன் பிடிக்காமலாம் இல்லை. பட் அதில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் வீடியோ நான் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ஐஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் என்னையே ஐஃபோன் வாங்க வைக்கிற அளவுக்கு ஃப்ரண்ட் வீடியோ 18 மெகா பிக்சல் இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப் சென்சார் வந்து யூஸ் பண்ணும்போது உண்மையிலே நல்லாயிருக்கு. அந்த ஆடியோ மிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டராகவே கொடுக்குறாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும், சில பேருக்கு இந்த கலர் பிடிக்காது. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது பேட்ரி இந்த 8x ப்ளஸ் உங்களுக்கு சொல்லப்போனால் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமராவில் இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசமாக தெரிஞ்சே தவிர பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர். ஆக்சுவலாக நான் S25 எட்ஜி இருக்குல்ல, அவங்க வந்து நானும் விடுவேன். ஆக்சுவலாக ஆப்பில் வந்து ரொம்ப புள்ளி பண்ணி அவனை வந்து ஒரு வழி இல்லாமல் அவனை பண்ண மாதிரி எனக்கு இருக்குது ஹேர். பட் அது இன்னும் கொஞ்சம் பிக்கர் பேட்டரி கொடுத்துருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக சேலிங் புஷிங் போயிருக்கும். பட் ஆனால் அது ரொம்ப புஷ் பண்ணுறாங்க, அது நம்மளுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஓகே, கடைசியில் வந்து ஐஃபோன் 17 டீல் ஆஃப் த டே செம்ம ஒர்த்து. 120 ப்ரோமோஷன் கொடுத்துட்டாங்க, 14MP அல்ட்ராவைட் கொடுத்துட்டாங்க, 14MP பிரைமரி கேமரா கொடுத்துட்டாங்க, ஃப்ரண்ட்டில் அதே 18 மெகா பிக்சல் கொடுத்துட்டாங்க. அதை கட் பண்ணல, அதுதான் பெரிய விஷயம். எனக்கு இந்த வாட்டி ஐஃபோன் 17 ரொம்ப பிடிச்சிருக்கு. வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.